அவை முன்னவர் உட்காருங்க. அவை முன்னவர் உட்காருங்க. உட்காருங்க. அவை முன்னவர் பேசும்போது உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை முன்னாள் அமைச்சர் அவர்கள் சொல்லுகிற போது சொன்னார்கள், நாங்கள் எதிர்க்கட்சியில் அமர்ந்து கொண்டிருக்கிற போது நீங்கள் எப்படி நடத்தினீர் என்பது நாடே அறியும். பேரவைத் தலைவர் அவர்கள் எப்படி கட்டளையிடுவார், பேரவைத் தலைவர் உட்கார் அப்படின்றவர் தப்புன்னு இல்லை, நான் கேட்கறது இல்லைன்ட்டு பொதுவாக பேரவைத் தலைவர் அது போலதான் நடவடிக்கை மேற்கொண்டாரே தவிர வேறொன்றும் இல்லை. மாண்புமிகு எஸ்பி வேலுமணி அவர்கள் நீங்க பேசு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அண்ணா நேரு பேசினாரு, மனசாட்சியோட பேசணும். உங்களை மாதிரி இத்தனை வாய்ப்புகள் இடையில அவர் கொடுத்தாரான்னு சொல்றேன். நான் அப்ப எதிர்கட்சி கொறடாவா இருந்தா நிறைய பேருக்கு வாய்ப்பு கேட்கறது கடமை கேட்டோம். ஆனால் பாத்தீங்கன்னா அவர் இப்படி திரும்ப கூட மாட்டார், இப்படியே நேராக இருப்பார். எதிர்கட்சி பக்கம் திரும்ப நிறைய பக்கம் டைம்ல சில டைம்ல கொடுத்திருக்கலாம். இதெல்லாம் நடந்ததா? இவ்வளவு வாய்ப்பு கொடுத்தாருன்னா நேரம் என்ன சொல்லணும்? இப்ப இருக்க சமாளிக்க கொடுத்தாரா? அதெல்லாம் கிடையாது. வேண்டாம். இது கொடுத்து ஏழை எளிய சாமானிய மக்கள் உயர்வரும் உறுப்பினர் எஸ்பி வேலுமணி அவர்கள் நீங்க பேசுங்க. திட்டங்கள் விவாதம் வேண்டாம். உட்காருங்க. உட்காருங்க. வேண்டாம் 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 விவாதம் வேண்டாம். பல்கலைக்கல்வித்துறையில் மறுமலர்ச்சி உட்காருங்க. வேண்டாம் உட்காருங்க. பல்கலைக்கழகங்கள் பல கண்டு உயர்கல்வித்துறையில் உச்சம் தொட்டு வரலாற்று சாதனைகள் படைத்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். அம்மா அவர்களின் சிந்தனைக்கு செயல் வடிவம் கொடுக்கும் வகையில் தாலிக்கு தங்கம் மற்றும் உதவித்தொகை, தொட்டில் குழந்தை திட்டம், மழைநீர் சேகரிப்பு திட்டம், மகளிருக்கு உள்ளாட்சிகளில் 50% இடஒதுக்கீடு, மாணாக்கர்களுக்கு காலனி முதல் மடிக்கணினி வரை, விலையில்லாத அரிசி, உலகமே வியக்கும் அம்மா உணவகம், வீடுகளுக்கு 100 யூனிட் மின்சாரம், விசைத்தறிக்கு 750 யூனிட் மின்சாரம், கைத்தறிக்கு 200 யூனிட் மின்சாரம், கிராமப்புற மகளிர் மேம்பட கறவை மாடு, வெள்ளாடுகள், நாட்டுக்கோழி குஞ்சுகள், தமிழகத்தின் ஜீவாதார பிரச்சனையான பொன்னிநிதி காவேரி நடுவர் மன்ற தீர்ப்பு, மத்திய அரசில் வெளியீடு, முல்லை பெரியார் அணையின் நீர்மட்டம் 136 அடியிலிருந்து 142 அடியாக உயர்த்தியது என தமிழகத்தின் உரிமைகளை நிலைநாட்டியும், சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்த என்னை நகராட்சி தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், உள்ளாட்சித்துறை அமைச்சர், பல துறைகளில் அமைச்சராக, அது மட்டுமில்லாமல் கழகத்திலே ஒன்றிய கழக செயலாளர், மாவட்ட கழக செயலாளர், கழக அமைப்பு செயலாளர் என தலைமை பொறுப்புகள் வழங்கிய எங்களது குடும்ப தெய்வம், இந்தியாவின் மாதரசி, இரும்பு மங்கை, தங்கத்தாரையை டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் மறைந்தும் மறையாமலும் உலக தமிழர்கள் இதயங்களில் வாழும் இருவரும் தெய்வங்கள், துயிலும் திசை நோக்கி வணங்குகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அம்மா அவர்கள் தன் உயிரை கொடுத்து கொண்டு வந்த பொற்கால தொடராட்சியை, குடிமரம் திட்டம், அம்மா மினி கிளினிக், அம்மா இருசக்கர வாகனம், ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரிகள், மருத்துவம் பயில மாணாக்கர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு, 2 முறை வேளாண் கடன் தள்ளுபடி என வரலாற்று சாதனைகள் திட்டங்கள் வழங்கியது அதிமுகவுடைய அம்மாவுடைய அரசு. அந்த அரசை வழிநடத்திய முன்னாள் முதலமைச்சர், கழக பொதுச்செயலாளர் மாண்புமிகு எடப்பாடி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து, தமிழகத்தில் பொறுப்பேற்றுள்ள புதிய அரசின் முதலமைச்சர் அம்மா உணவு உட்பட அம்மா கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் மீண்டும் தொடர் திட்டங்களாக அறிவித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், போற்றுதலுக்குரிய சி ஜோசப் விஜய் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கும், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆகியோர் வழியில் அன்பை பெற்றவரும், இன்றைய முதலமைச்சருடைய அன்பை பெற்றவரும், எல்லாருடைய அன்பை பெற்று ஆதரவையும் பெற்று வரலாற்று சிறப்புமிக்க தமிழ்நாடு சட்டப்பேரவையை தகைசால் மாண்புடன் வழிநடத்தி செல்லும் மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து, பேரவை வழிநடத்த உறுதுணையாக இருக்கக்கூடிய சட்டப்பேரவை துணைத் தலைவர்களுக்கும், அதே போல மாண்புமிகு அரசு கொறடா அவர்களுக்கும், சட்டப்பேரவை எங்களது கழக துணைத் தலைவர் அவர்களுக்கும், எங்களது கழக கொறடா அவர்களுக்கும், 17வது சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மூத்த மற்றும் இளைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்காக தேர்தல் பணியாற்றி பிரச்சாரம் செய்த எங்களது கூட்டணி கட்சி தலைவர்கள், பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும், முன்னாள் தலைவர் தம்பி அண்ணாமலை அவர்களுக்கும்,
அதே போல பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் தமாக தலைவர் ஜி.கே. வாசன் அவர்களுக்கும் என்னுடைய கோவை மாவட்ட மக்களுக்கும் என்னை 5வது முறையாக தேர்ந்தெடுத்த தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கும் எனக்காக அல்லும் பகலும் தேர்தல் பணியாற்றிய அதிமுகவுடைய நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், தோழமை கட்சி நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த தருணத்தில் நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கழகத்தை ஆரம்பித்த போது அவரது தலைமையேற்று எங்கள் பகுதியிலே கழகத்தை ஆரம்பித்து பல பொறுப்புகள் வைத்த என்னுடைய அரசியல் வழிகாட்டி என்னுடைய தந்தை, மறைந்த என்னுடைய தந்தை ஈ. பழனிசாமி அவர்களுக்கும் எனது நன்றி தெரிவித்துக் கொண்டு, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை மானிய கோரிக்கை பேசுவதற்கு முன்பாக, தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சிதன் மெய்வர்த்த குளிதரும் என குரல் வரியில் கேட்பேன். உழைப்பால் உயர்ந்த கோவை மாவட்ட மக்களுக்கும் என்னுடைய தொண்டாமுத்தூர் தொகுதி மக்களுக்கும் சில முக்கியமான பிரச்சனையை மட்டும் கவனத்துக்கு கொண்டு வருவோம். ஏன்னா நாங்களும் கடந்த 5 ஆண்டுகளாக எதிர்கட்சியாக இருந்தோம். இப்போ எதிர்கட்சியாக இருக்கவே சில கோரிக்கைகளை வைக்கிறோம். நம்முடைய அரசு முதலமைச்சர் அதை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய கோவை மாவட்டத்தில் கழக ஆட்சி இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட 2011 2021 வரை 50 ஆண்டுகள் அதை வளர்ச்சியை கொடுத்தோம். மிகப்பெரிய வளர்ச்சி கொடுத்த கோவை மாவட்டத்தை மாற்றி அமைச்சோம். கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாலைகள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திருச்சி ரோடு, அவினாசி ரோடு, தொண்டாமுத்தூர் ரோடு, பாலக்காடு மெயின் ரோடு, பொள்ளாச்சி ரோடு, சிறுவாணி ரோடு, சத்தி ரோடு, இதுதான் முக்கியமான சாலைகள். எல்லா சாலைகளும் அகலப்படுத்தப்பட்டு அதிகமான பாலங்கள், குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு 1621 கோடியில் அவினாசி ரோட்டில் 10 கிலோமீட்டருக்கு தமிழ்நாட்டிலே எங்கேயுமே அந்த பாலம் கிடையாது. நம்முடைய கழக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது அந்த திட்டம் முழுமையாக பார்த்தீங்கன்னா கழக அரசுடைய நிதியிலிருந்து, மத்திய அரசு நிதி கிடையாது, முழுமையாக அந்த பாலம் கட்டப்பட்டிருக்கிறது. அதே போல எல்லா சாலைகளும் பாலங்கள், அதே போல 6 புதிய கல்லூரி, அதே போல பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கூட்டுக்குடிநீர் திட்டங்கள், எங்கள் தொண்டாமுத்தூர் தொகுதியில் 130 கோடி கூட்டுக்குடிநீர் திட்டம் அம்மா கொடுத்தாங்க. அம்மா இருக்கும்போது அதுக்கு போல 3ஆம் கூட்டுக்குடிநீர் திட்டம். அதே போல பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நொய்யல் புனரமைப்பு 230 கோடி, ஸ்மார்ட் சிட்டியில் பார்த்தீங்கன்னா எல்லா குளங்கள் மேம்பாடு, இப்படி பல்வேறு திட்டங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டத்தை மாற்றி அமைச்சோம். ஆனால் அதுக்கு பின்னால் வந்த திமுக ஆட்சியில் எந்த திட்டமே செய்யல. அது சொன்னா அவங்க சொல்லிடுவாங்க செய்யல. அது நான் சொல்ல பின்னாடி சொல்ல வரேன். அதே பார்த்தீங்கன்னா இந்த ஜிடி நாயுடு மேம்பாலம் பேரை மட்டும் அவங்க வச்சாங்க, நாங்கள் கொண்டு வந்து அந்த பாலத்தை நீட்டிப்பு செய்து அறிவிச்சாங்க. அதுக்கு எந்த நிதி ஒதுக்கல. அந்த திட்டம் கூட பார்த்தீங்கன்னா எல்என்டி பைபாஸ் வரையில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த அரசு கண்டிப்பாக நிறைவேற்றி தர வேண்டும். அதே போல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா பில்டிங் நாங்கள் தான் கட்டணும். அரசு மருத்துவமனைக்கு 290 கோடி ஒதுக்கணும், கலெக்டர் பில்டிங் கட்டணும், எஸ்பிஎஸ் பில்டிங் கட்டணும், எல்லா திட்டமும் நாம தான் கொண்டு வந்தோம். எல்லா பாலங்களும் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ரோட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா 4 அற்புதமான பாலங்கள், மேட்டுப்பாளைய சாலை ஊட்டி போறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அற்புதமான, இன்றைக்கு அங்கேயும் 4 பாலங்கள் கட்டி அற்புதமான சாலை, இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய திட்டங்கள் செஞ்சோம். திமுக ஆட்சியில் செய்யல. அதை இந்த அரசு செய்து தர வேண்டும் என்று கேட்டு, அதே போல பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் முக்கியமான கோரிக்கைகள், சிங்கநல்லூர் முதல் ஒண்டிப்புதூர் வரை உயர்மட்ட மேம்பாலம், காமராஜர் சாலையில் சிங்கநல்லூர் முதல் அவனாசி சாலை சந்திப்பு வரை உயர்மட்ட மேம்பாலம், கோவை எல்என்டி பைபாஸ் 6 வழி சாலை விஸ்தரிப்பு, கிரிக்கெட் மைதானம், ஆனமலையார் நல்லார் திட்டம், பாண்டியார் பொன்னம்பலா திட்டம், அதே போல சிப்காட் இதெல்லாம் அறிவிச்சாங்க, விட்டுட்டாங்க. அப்படியே தடகம் சாலையில் லாரி ரோடு சந்திப்பில் மேம்பாலம், அதே போல பாத்தீங்கன்னா தொண்டாமுத்தூர் அரசு போக்குவரத்து கழகம். அதே போல முக்கியமான கோரிக்கை பாத்தீங்கன்னா இது கூட அவங்க நான் பேசி முடிஞ்சதுக்கு பதில் சொல்லிட்டு, நீண்ட கால 60 ஆண்டு கால பிரச்சனை அத்திக்கடவு அவனாசி திட்டம் கழக ஆட்சியில் நாங்கள் செஞ்சோம். முழுமையாக இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா 60 ஆண்டு காலமாக போராடி இருக்கிறோம். நாங்களும் உண்ணாவிரதம் இருந்திருக்கோம், அவங்களும் இருந்திருக்காங்க, அவங்க முதலமைச்சர் எல்லாம் வந்து கலந்துருக்காங்க. ஆனால் அந்த திட்டத்தை வந்து நிறைவேற்றியது கழக ஆட்சி. அப்பொழுது முன்னாள் முதலமைச்சர் அம்மா அவர்கள் இருக்கும்போது அதை அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் முழுமையான நிதி எடப்பாடியார் இருக்கும்போது நாங்கள்லாம் போய் கேட்டு அதை அறிவிச்சு இன்னைக்கு அந்த திட்டத்தில் தண்ணி வருது. 2ஆம் திட்டம் அத்திக்கடவு 2ஆம் திட்டம். அந்த திட்டத்தை வந்து அப்ப நாங்க அறிவிச்சோம். அந்த திட்டத்தை 5 ஆண்டுல நீங்க ஒண்ணுமே பண்ணல, கிடப்பில போட்டீங்க. சொல்லித்தான் ஆகணும். நீங்க 5 வருஷமா செய்யல. இப்ப இருக்கக்கூடிய அரசு முதலமைச்சர் செஞ்சு தரோம் தான் கேட்கிறோம். அதே போல பாத்தீங்கன்னா